ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரில இருக்கிற ஒரு ப்ராப்ளம். கொஸ்டின் பாருங்க. இஃப் 75% ஆஃப் ரேடியோஆக்டிவ் சாம்பிள் decay in 10 years, the half-life of the substance is. அவங்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட் 75% டீகே ஆனதுக்கு அப்புறம், அதாவது 10 இயர்ஸ்ல டீகே ஆயிருக்கு. அதோட ஆஃப் லைஃப் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ ஆன்சரும் சிம்பிளா தான் இருக்கும். பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் லைஃப் ஓரியன்டடான ப்ராப்ளத்துல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். சி ஹியர் 100% எப்பவுமே இனிஷியல் எலிமெண்ட் இருக்குன்றத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 100 to 50% டீகே ஆகுறது தான் ஒரு ஒன் ஆஃப் லைஃப். அண்ட் 25% வர்றது செகண்ட் ஆஃப் லைஃப். தென் 12.5 வருது தேர்ட் ஆஃப் லைஃப். இப்படிதான் போகும். ஸோ நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப் கால்குலேட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்றது. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்துல 75% டீகே ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அட் கரண்ட் 25% வந்து எலிமெண்ட் இப்போ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்ப 25% அந்த எலிமெண்ட் இப்ப லெஃப்ட் இருக்குன்னா எத்தனை ஆஃப் லைஃப் அது கடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 and 2. ஸோ நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப் வந்து இங்க 2. அப்பனா ஒரு ஆஃப் லைஃப்க்கு எவ்வளவு எடுத்திருக்கோம்னா 5 இயர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஆஃப் லைஃப் சிம்பிளா 5 இயர்ஸ்ன்னு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏவை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, இல்ல ஃபார்முலா படிதான் எனக்கு பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னா, டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு டைம் டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லைஃப், தட் இஸ் n. ஓகே, time divided by n, that is number of half-life. So T of is equal to time is 10 years and number of half-life is 2. Therefore T of is equal to 5 years. So the option A is right answer. Thank you.